பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமா ஜனனி, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வருகின்ற 14ஆம் தேதி கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு கல்லூரி மற்றும் பள்ளிகளிலும் இந்த மாதிரி சமத்துவ பொங்கல் விழா என்பது கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சார்பாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை உள்ள கொக்கரகுளம் பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தற்போது இந்த சமத்துவ பொங்கல் விழா என்பது கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக இந்த பொங்கல் விழாவில் கிட்டத்தட்ட 40 துறைகளில் உள்ள சார்பாக இந்த பொங்கல் திருவிழா என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பல்வேறு பொங்கல் திருவிழாவில் தங்களுடைய கரும்புகள் மற்றும் விளக்குகள் அமைத்து விளக்குகளுக்கு முன்பாக இறைவனுக்கு படைப்பதற்காக காய்கறிகள் உள்ளிட்ட பழங்களை படைத்துக் கொண்டும் கரும்புகள், மஞ்சக்கொலை உள்ளிட்ட பல்வேறு இதை வைத்து பாரம்பரியமிக்க பொங்கல் விழா என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக சமத்துவ பொங்கல் என்பது அனைத்து பெண்களும் இந்த பங்கேற்கக்கூடிய ஒரு சமத்துவ பொங்கலாகவே இருக்கின்றன. பாரம்பரியமிக்க பொங்கலாகவும் இருக்கின்றன. ஏனென்றால் இங்கு உள்ள அரசு ஊழியர்கள் அனைவருமே ஆண் ஊழியர்கள் வேட்டி அணிந்தும் பெண் ஊழியர்கள் அனைவரும் சேலை அணிந்தும் தற்போது இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இந்த பொங்கல் பண்டிகையை விட்டு பாரம்பரியமிக்க விளையாட்டு போட்டிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பல்வேறு போட்டிகள், அந்த பலூன் உடைக்கக்கூடிய போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. மேலும் இதே வளாகத்திற்குள் மாடுகளை கொண்டு வந்து மாட்டு பொங்கல் என்பதும் தற்போது கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியில் இருந்தும் அரசு ஊழியர்கள் இந்த பகுதிக்கு நேரடியாக வந்து தங்கள் பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அதோட நேரடி காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் மாட்டு பொங்கலை வரவேற்கும் விதமாகவும் நேரடியாக அங்கே ஒரு மாடு போல கொண்டு வரப்பட்டு அந்த மாட்டுக்கு முன்பாக தாங்கள் அனைவரும் நாங்கள் புகைப்படம் எடுப்பதையும் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற ஊழியர்கள் தற்போது என்னென்றால் வருகின்ற 14ஆம் தேதி தங்கள் வீடுகளில் அரசு ஊழியர்கள் கொண்டாடினாலும் கூட தற்போது இது போன்ற தங்களோட ஊழியர்களோட பொங்கல் விழா என்பது கொண்டாடப்படுவது பெரும் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற பலர் தங்களுடைய பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டு. அம்மா வணக்கம்மா, இது மாதிரி நீங்க தற்போது இந்த பொங்கல் விழாவை எப்படி கொண்டாடிட்டு வரீங்க, எப்படி சொல்லுங்கம்மா? இது கலெக்டரேட்ல எல்லா துறைகள் சார்பாக நடத்தப்படுற ஒரு விழா. ரொம்ப சிறப்பாக எல்லாருமே அவரவர்கள் பங்கை அவரவர்கள் நல்லா செஞ்சுட்டு வராங்க. இது கல்வித்துறை சார்பாக நாங்கள் ஒரு பள்ளியோடு இணைந்து கல்வித்துறைக்காக நாங்களும் இணைந்து இதை செய்கிறோம். ரொம்ப அழகா இன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு படைக்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்கு, கோலம், எதெல்லாம் நான் பாரம்பரியமா என்னெல்லாம் வீட்டுல பண்ணுவோமோ அதை இங்க சமத்துவமா எல்லாரும் இணைந்து ஒரு சமத்துவ பொங்கலா இங்க கொண்டாடுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி தான் அந்த காலத்துல கொண்டாடி இருப்பாங்களோங்கிற, ஏன்னா சின்ன கிராமங்கள், அடுத்தடுத்த வீடுகள் எல்லோரும் இணைந்து ஒரு கொண்டாடிய ஒரு பெரிய பண்டிகை இது. சமத்துவத்தையும் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நம்ம வாழ வேண்டும், ஒருத்தர் அனுசரிச்சுங்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட விழா. அப்கோர்ஸ் ஸ்பிரிங்கையும் வரவேற்கிற விழா. ரொம்ப ஃபார்மர்ஸை நம்ம சூரிய பகவான், அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கிடையாது. அவரை நம்ம தேங்க் பண்றோம். ஒரு நம்ம கிராட்டிடியூடையும் தேங்க்ஃபுல்னஸையும் காமிக்கின்ற ஒரு விழா. இது ரொம்ப சிறப்பாக இங்க நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். குறிப்பாக பொங்கல் என்றால் 14ஆம் தேதி தங்கள் வீடுகளில் எல்லாரும் பொங்கல் கொண்டாடுவது வழக்கம். ஆனால் தற்போது இந்த ஊழியர்கள் மற்றும் நீங்க கல்வித்துறை சார்பாக ஒரு பள்ளியிலிருந்து நடத்தப்படுது, எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப அழகான ஒரு சிந்தனை. இந்த ஒரு தாட்டே நம்ம கண்டிப்பா நம்ம வரவேற்கணும். காரணம் என்னன்னா, முன்னாடி எல்லாம் அது நான் சொன்ன மாதிரி வில்லேஜ்ல எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க, சேர்ந்து இணைந்து இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்போ மெட்ராஸ் மாதிரி சில இடங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலிஸ், பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னு கூட தெரியாது, இணையறதே இல்லை, நம்ம விலகி இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது எல்லாரையும் இணைக்கும்படியாக இந்த விழாவை பொங்கலுக்கு முன்பாக இதை நடத்துறது நான் ரொம்ப பெரிய ஒரு நல்ல தாட்டாவும் நல்ல ஒரு விஷயமாகவும் நினைக்கிறேன். அவர் தெரிவித்ததை போலவே, ஏன்னா கிராம பகுதியில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் இந்த பொங்கல் விழாவை என்பது கொண்டாடுவது வழக்கமாக உள்ளன. ஆனால் நகர்பகுதிகளில் தனித்தனியாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினாலும் கூட இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 40 துறைகளை சேர்ந்தவர்கள் நேரடியாக இந்த பகுதியில் பொங்கல் விழா கொண்டாடுவது மிக சிறப்பாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் தங்களுடைய மற்ற துறை ஊழியர்களோடு பழகக்கூடிய சூழ்நிலையாகவும் இருப்பதாகவும், இதே போன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடப்பட வேண்டும். குறிப்பாக பொங்கலை வரவேற்கும் விதமாக
பொங்கல் விழா என்பது கொண்டாடப்படுவதை ஒட்டி நேரடியாக வரக்கூடிய இருக்க வேண்டும் என்பதும் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து இது போன்ற பொங்கல் விழாவிற்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட போதிலும் கிராம பல்வேறு மன்னர்கள் வேடமடைந்தும் பலர் தங்களுடைய இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற பொங்கல் விழாவே சமத்துவ பொங்கலாக தற்போது கொண்டாடப்பட்டு வருவது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.